ஹாய் வெல்கம் டு ShiazLife. போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் டேயோட vlog தான் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கிச்சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. எதுவுமே செட் பண்ணல, அப்படியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் காஃபி மட்டும் போட்டோம். ஸோ நாங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டீ குடிப்போம், ஈவினிங் வந்து காஃபி குடிப்போம். அன்றைக்கி வந்துட்டு காஃபியே வந்து மார்னிங் போட்டிருந்தோம். 1 வீக் வந்து பாட்டி நிற்கிறனால அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு காஃபியோ டீயோ எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட். ஸ்வீட் ஐட்டமெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, பட் இந்த மாதிரி காஃபி டீயில் வந்து சுகர்லாம் இருக்காது. ஸோ எனக்கு போடும்போது சுகர் கொஞ்சம் தூக்கலாட்டு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு கொடுப்பேன். வெஜிடபிள்ஸ், க்ராசரி ஐட்டம் எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தனால அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. இந்த காஃபி மக் பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ்க்கு வந்து கிஃப்ட் கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்காக இருந்துச்சு அண்ட் பயங்கர வெயிட்டாகவும் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு அதில் வந்துட்டு காஃபி போட்டு குடிக்க நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இட்லி குக்கர் இதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. எங்கள் மாமியோட திங்ஸ் தான் எல்லாமே அங்கே இருக்கும்போது யூஸ் பண்ணது. இப்போ தனியாக வீட்டுக்கு வந்த பிறகு தான் இதெல்லாமே வந்து எடுக்கிறோம். ஸோ பேக்கேஜ் எல்லாம் இப்போ தான் வந்து பிரிச்சிட்ருக்கேன் ஒவ்வொன்றாட்டு. இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாள் உள்ளது. நான் மார்னிங் வந்துட்டு எதுவுமே சமைக்கிறதுக்கு இல்லை வீட்டில். ஸோ இதை வந்துட்டு இந்த இட்லி குக்கரில் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். முந்தின வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பால் காய்ப்பண்ணைக்கு வந்துட்டு மார்னிங் இட்லி வடை சாம்பார் தான் சாப்பிட்ருப்போம். ஸோ அதோட பேலன்ஸ் தான் இதை தான் இன்றைக்கி வச்சு சமாளிக்க போகிறோம். மேரேஜ்க்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி பெருசாக கிச்சன் சைடே வந்து போகிறதில்ல. இந்த மாதிரி தனியாக வந்த பிறகு தான் கிச்சனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இட்லி வந்துட்டு எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இட்லியை வந்து மேலே வச்சுட்டேன். அப்புறம் ஜஸ்ட் விசில் வந்ததும் எடுத்தால் போதும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இட்லி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி வந்து முந்தின நாளே வந்து பருப்பு பொடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு தான் இன்றைக்கி சமாளிக்க போகிறோம். புது குக்கர்னால் வந்துட்டு ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இருந்தது, க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து பழகிட்டுருக்கேன். அப்புறம் எல்லாம் மாட்டிட்டு என்னடா ஹேண்டில் எங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ளே தான் ஹேண்டிலே இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ஹேண்டிலெல்லாம் மாற்றி எடுத்து என்னோடய பாட்டி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என்னோடய வீடியோ ஆங்கிலெலாம் வந்துட்டு அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. பிகாஸ் அந்த டைம் கொஞ்சம் அவசரத்தில் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இனி உள்ளதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து குக்கர் வச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு சாம்பார் வந்து மீதி இருந்துச்சு எஸ்டர்டே உள்ளது. ஸோ அதையும் இன்றைக்கி வச்சு சமாளிச்சிடலாம் மார்னிங் அப்படின்ட்டு சாம்பார் வந்து எடுத்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இட்லி வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி தான் எதுவுமே நாங்கள் வந்து வீட்டில் பண்ணாமல் இருக்கிறத வச்சே சமாளித்தோம். அன்றைக்கி இந்த இட்லி, சாம்பார், அப்புறம் பாட்டிமா கொண்டு வந்த இட்லி பொடி இருந்துச்சு. அதில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து கிச்சனில் நான் எதுவுமே செட் பண்ணல. சும்மா வந்துட்டு ஸ்பூன்லாம் எங்கே போடுறதுனே தெரியல. அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணணும். அது எல்லாமே வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து காமிக்கிறேன்.
மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டாஸ்க்கே இருக்குது, ஆஃப்டர்நூன் சமைக்கிறது, நைட் சமைக்கிறது அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த கப்பெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்துச்சு, அதில் இந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஏதாச்சும் சமைக்கணும் இல்லையா, அதனால ஒரு கடை எடுத்து அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோடது. இதில் வந்துட்டு ஒரு 3 செட் வரும். இது வந்து நான் முன்னாடியே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் தனியாட்டு. அந்த வீடியோ நான் செக் பண்ணி பார்க்கலன்னா மேலே காட்சில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு கடாய் தான் இது. ஃப்ரைங் பேன் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் லாக் பண்ணிட்டா போதும், அந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இதோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட கடாயெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான்ஸ்டிக்னால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. Day 1 வந்துட்டு எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஐட்டமே இன்னும் வாங்கலை, இனி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் இருந்துச்சு, ஸோ அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து நீட்டாக போட்டு வச்சாச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரிப்பட்ட பிளேட்ஸ் தான் நம்மளுக்கு டெம்ப்ரரியாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி தேங்காய்க்கும் வந்துட்டு ஒரு பிளேட், பெரிய பிளேட் இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த ஷூ ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு லோட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தா எல்லாமே ஒவ்வொரு சைடாக வந்து போயிருந்துச்சு, ஸோ அதெல்லாமே வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஷூ ரேக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னோடய ஹால் பேக்கில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆர்கனைசரில் வண்டியில் வந்து பேக் பண்ணி கொண்டு வரும்போது ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இடத்துல கிடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டே நல்லா லைட்டாக தொடச்சிட்டு இப்போதைக்கு இந்த செப்பல்ஸ் எல்லாம் அதில் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த செப்பல் ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ரூமில் வந்துட்டு இந்த 2 கிளாஸ் ஐட்டம் வச்சு மணி பிளான்ட் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே இங்கே பார்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரூமில் வந்துட்டு யாரும் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதை அப்படியே பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அது வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இங்கே வந்ததும் லைட்டாக டல்லான மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதை Day 1லேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் ஓகேவாக இருக்கும், இல்லைனா எல்லாமே நாசாயிடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த பாட்டிலை வந்து எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி கடன்னு அதை வந்து எல்லாமே வச்சுட்டேன். வீட்டு பின்னாடி வந்து சின்னதாக ஒரு பால்கனி இருந்து, அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயான ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி கிளாஸை லைட்டாக கழுவி எடுத்துகிட்டு சில இலை வந்து என்னென்னா பழுத்து போயிருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டேன். ரொம்ப வாடி போயிருந்த இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி வாட்டரில் வந்து போட்டு வச்சுருந்தேன். கொஞ்ச நாளாக வந்து மணி பிளான்ட் வளர்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சுன்னா, சன்லைட் இல்லாமல் இது அந்தளவு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே சன்லைட் ஏதாச்சும் படுற ஏரியாவாக வச்சிங்கனால தான் நல்லா வருது. ஸோ நீங்களும் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மணி பிளான்ட் வைக்கிறது ஈஸி தான், பட் சன்லைட் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். மெயினாக வந்து இந்த விண்டோஸ்லலாம் வெயில் அடிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல வச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லா வளரும். நான் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன், இப்போ நிறைய லீவ்ஸ் வந்திருக்கு, அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வேரெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடி போயிருந்தது, ஏன்னா 1 டே 2 டேஸ் கிட்ட நான் கவர்லேயே வச்சுருந்தனால. ஸோ Day 1 வந்து இதை செட் பண்ணிட்டேன். இது முடிஞ்சதும் வந்து ஆஃப்டர்நூன் சமைக்கிறதுக்கு மறுபடியும் கிச்சனுக்கு போயாச்சு. நாங்கள் 3 பேர்னால ஒரு குட்டி பானையில் தான் வந்து ரைஸ் வச்சுருந்தோம். ஆக்சுவலி குக்கரில் வச்சா வந்து ஒர்க் ஈஸியாக முடியும், பட் எனக்கு வந்துட்டு குக்கரில் வைக்கிறத விட நம்ம வடித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், குக்கரில் வைக்கிறத விட வடித்து சாப்பிட்றது தான் ஹெல்தி அப்படின்ட்டு. ஸோ வடித்தே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு வடிக்கிறதுக்கு ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்.
இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது ஏதோ கொக்கோபா அப்படிங்கிற ஏதோ பிராண்ட்லேருந்து, எனக்கு தெரியல, இது மம்மி வாங்கி கொடுத்தது. இதுவும் ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான். இது வந்துட்டு கறியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கியிருந்தது. அன்றைக்கி வந்துட்டு பருப்பு கறி வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த கடாயை வந்து வெளியே எடுத்திருந்தேன். இது கூடவே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு லிட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் கடாய்க்கு வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து வீடு மாறும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தது. இப்போ தான் வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் தண்ணி வந்து ஹீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிப்போம். அன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு ஹீட் பண்ணுறதுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் இருந்துச்சு. ஸோ அதை ஹீட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த கோகனட் ஸ்க்ராப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது நான் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஐ திங்க் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 400 கிட்ட வரும். நான் வந்துட்டு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். கோகனட் வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம இருந்தெல்லாம் அரைப்போம் இல்லையா, ஸ்க்ராப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த ஸ்லாபில் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகட்டும் இருந்துச்சு. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பைன்னு தான் நான் சொல்லுவேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாபில் வந்து இந்த ஸ்க்ராப்பர் வச்சுட்டு நம்ம பாடியை வந்து கொஞ்சம் அந்த ஸ்லாபில் வந்து அழுத்தி பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீட்டாக அந்த கோகனட் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து சமையல் போயிட்டு இருந்தது. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். அண்ட் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சது தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையும் வந்து எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு பருப்பு குழம்பு போயிட்டுருக்குது. தென் ஒரு சைடில் வந்துட்டு பப்படம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் பொரிச்சிட்ருந்தோம். என்னோடய பாட்டி கூட இருந்தனால ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி எல்லாமே. அன்றைக்கான லஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எதுவுமே நானாக வந்து வாங்கவே இல்லை. எல்லாமே வந்துட்டு எனக்கு கிஃப்ட் கிடச்சது, ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ அது வந்து எனக்கு இப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனி ஏதாச்சும் தேவைப்பட்டுனா அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாமே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளேட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட் கிடச்சதான். செராமிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதிலே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம கையிலேருந்து வழுக்கும். ஸ்டில் அது பார்க்க நல்லா இருக்கே அப்படின்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் சிம்பிளான ஒரு லஞ்ச் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.